தாய்மார்களே இப்படின்னு நானும் ஒரு ஆசைன்னு சொல்கிறேன். பாருங்க இந்த செடி விதை போட்டு நான் ஆவக்கூடு இந்த செடியை விதை போட்டு முளைக்க வச்சிருக்கிறேன். இந்த செடி பாருங்க, இது 1 வருஷமாச்சு வச்சு 1 வருஷமாச்சு. இத்த வளர்த்தே வந்திருக்குது. ஆடு மாடுகள்லாம் கடிச்சு இப்படியே வந்துட்டு இருக்குது. மழை பெய்யங்கிட்டு நல்லா இருக்குதுங்களா? இன்னி பாருங்க செடி இருக்குது பாருங்க. அண்ணி பார்த்துங்க, இது வந்து நேந்திரக்காய் வாழை. இது வந்து தண்ணி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் வாடி போச்சு. என்ன இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் செடி இதெல்லாம் நிறைய இருக்குது. இது மாதுளங்காய் பாருங்க, மாதுளஞ்செடி. இது காஞ்சி போச்சு. இந்த நேரம் தீ போட்டாங்களா, இலையில வச்சு தீ போட்டதுனால காஞ்சி காய். செடி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ராமசீத்தாப்பழம்னு சொல்லுவாங்க. இது ராமசீத்தாப்பழம். இது வந்துங்க மருத்துவத்துக்கெல்லாம் ஆகுங்குது. இது பார்த்தீங்களா காய் மருத்துவத்துக்கெல்லாம் ஆகுங்க காய். அப்புறம் நிறைய காய் இருக்குதுங்க. இப்போ தான் நல்லா நிறையா காய் நிறையா இருக்குதுங்க. பூ குஞ்சோடு இருக்குது. அப்புறம் வந்த ஒரே மட்டும் வருங்க. அப்புறம் ஒன்று பழுக்கு நல்லா இருக்குது, நல்ல ருச்சியாக பாருங்க. பூ பார்த்தீங்களா இதோட இது பூ. இந்த பூ விரிஞ்சு நீ காயாகும் அதில். அப்புறம் இந்த மரம்லாம் இருக்குதுங்க எங்கள் வீட்டில். அப்புறம் இன்னும் நிறையா ஒரு மல்லி செடி, முல்லை செடி இருக்குதுங்க. முல்லை செடி இருக்குது பார்த்தீங்களா? முல்லை செடி, இது முல்லை செடிங்க. அப்புறம் நீ போக பாருங்க அவரை செடி இருக்குது. அது நித்தி கல்யாணி இருக்குதுங்க. அவரை செடி பாருங்க, இது அவரை செடி பார்த்தீங்களா? அவரை செடி பார்த்தீங்களா? அவரை செடி, அவரை பூ பார்த்தீங்களா? அவரைக்காய். இது அவரை செடி படந்துட்டு போகுது பார்த்தீங்களா? இது இந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மரம் இது பார்த்தீங்களா? இதான் செடி. அப்புறம் இது போக என்ன ஆகுதுங்க, ஒன்று நெத்தி கல்யாணி செடி மேலே தான் நான் படத்து விட்டுருக்குறேன். இந்த அவரை செடியை நல்லா பூ எடுத்துருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் பூ இருக்குது. அவர் பார்த்தீங்களா பூ பார்த்தீங்களா? நெத்தி கல்யாணி பூ. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகுக்கு தான் நான் கொண்டு வந்து வச்சுருங்க. இது வந்து நீ ஒரு மாதத்துக்குள்ளே இதெல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த கலர் வந்துடுங்க. ஃபுல்லாக இந்த இலையெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்துடுங்க. ஆனால் பார்க்குறக்கு வீட்டுக்கிட்ட அழகாக இருக்குங்க, பார்க்குறக்கு சூப்பராக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்களா, அப்புறம் மல்லி செடி. இது பார்த்தீங்கன்னா கத்திரி செடி பார்த்தீங்களா? கத்திரி செடி போட்டு வச்சு கொஞ்சம் நாள் தான் ஆகுதுங்க. அதுவாக காய் பார்த்தீங்களா? கத்திரிக்காய் பார்த்தீங்களா? கத்திரி பூவோ, கத்திரி செடி பூவோ, பிஞ்சு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி செடி பார்த்தீங்களா? இந்த மல்லி செடி அரும்பு இருந்தது, எல்லாம் பூத்து வச்சு எல்லாம் எடுத்துட்டாங்க. அதுங்கெல்லாம் முக்கெல்லாம் இருக்குது. இது மல்லி செடிங்க. அப்புறமா இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த துளசி செடி